ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீக்கெண்ட் எபிசோட் ஆல்ரெடி ஒரு 2 பார்ட்ஸ் போட்டிருக்கேன். அது வீக்கெண்ட் எபிசோடு இது மட்டும் இல்லை. ஸோ வீக் டேஸில் நடந்த விஷயங்கள், அதுக்கான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் இப்போ வந்து வீக்கெண்டில் வந்து யாருக்கு வந்து 2 ஃபேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் யார் எலிமினேட் ஆவாங்கன்னு கேட்டப்போ அந்த பதில், அப்புறம் உள்ளே நடந்த என்ன சொல்கிறது, ஒரு சில கோல்டு வார்லாம் வெளியில் வந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதுக்குள்ளே. ஸோ அந்த 2 பார்ட் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ டோட்டலாக வீக்கெண்ட் எபிசோடில் இப்போ என்னதான்ப்பா சொல்ல வந்தாங்க அப்படின்னா, 2 குரூப் தான் ஆடிட்டுருக்காங்க. அந்த 2 குரூப்னு சொல்கிற இடத்துலையும் பாரு ஒரே குரூப்பாக இருந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு மொத்த கும்பலும் ஒன்றா இருக்குது. சுபிக்ஷா, ரம்யா கூட இங்கே கனி குரூப் தான் அப்படின்னும் போது, அப்போது அந்த பெரிய கேங்கை பிரித்து விட்டால் தான் கண்டென்ட் வரும்ன்ற மாதிரி பிரித்து விட்டாங்க. ஸோ சபரி வெஸ் கனின்னு ஒன்று போயிடுச்சு, பிரவீன் ஒன்று வரப்போகுது. அப்போ அந்த பிரவீன் வந்து கமருதீன் கூட வருவாரா, இல்லைனா அவர் தனியாக ஒன்று ஃபார்ம் பண்ணுவாரா, எஃப்ஜே இவங்க ஆதிரியை வச்சு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாரா என்னன்னு தெரில. சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. அப்படின்னும் போது இப்போ அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க தனித்தனியாக ஆடுங்க. சோறு முக்கியம்னு ஆடின கும்பலை வந்து உங்களுக்கு சோறு முக்கியமாக, இல்லைனா வந்து நீங்கள் ஷோக்கு வந்த விஷயங்கள் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி நல்லாவே செஞ்சு விட்டார் விஜய் சார் தான் சொல்லணும். ஆனால் அதை டைரெக்டாக செய்யலை, இன்டைரக்டாக செஞ்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோலா இன்றைக்கி வந்து டீமாக ஆடினீங்களா, இல்லை நாமினேஷன் பாஸ் முக்கியம்னு ஆடினீங்களா, எப்படி ஆடினீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கும்போது, இல்லை ரம்யா ஜோ டபுள் ஃபேஸ் காட்டுறாங்கன்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்களெல்லாம் சொல்லும்போது ரம்யா ஜோ கிட்ட கேமரா போகும்போது அவங்க முகம் எப்படி இருந்தது இதில் வந்து. ஸோ ரம்யாவுக்கு யார் சொன்னாங்க, ஆதிரையும் அப்சராவும் கமருதீனும் சொன்னாங்க. ஆக்சுவலாக அப்சராவும் ஆதிரையும் நல்லா என்ன சொல்கிறது, அப்சராவும் ரம்யாவும் நைட்டு தான் உட்காந்து பேசினாங்க. நான் லைவில் பார்த்தேன். நாளைக்கு வேறு வந்து யார் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு கேட்பாங்களேடி, அப்போ யாரை சொல்கிறது, வேறு யாரோ சொன்னால் வம்பாயிருமே அப்படிங்கிற மாதிரி, பார்வெல்லாம் உள்ளே இழுத்தா வம்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே சரி நான் உன்னை சொல்கிறேன் நீ என்ன சொல்லுன்ற மாதிரிலாம் பேசி வச்சுக்கிட்டாங்க. அப்போ நல்லா தான் பேசினாங்க ரம்யாவும் அப்சராவும். இப்போ இந்த இடத்துல வந்து இருமுகம் யாருன்னு கேட்டப்போ டக்குன்னு வந்து அப்சரா அவங்க கேமை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் விளையாட ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நேற்று கலை கூட அப்புறம் வந்து பாரு கூட உட்காந்து பேசினது, அந்த ஸ்டோரி சொன்னது எல்லாம் மேபி ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. பாவம் சொன்ன அன்றைக்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி வீக்கெண்டில் ஓப்பன் பண்ணலான்னு ரம்யா கூட நைட்டு உட்காந்து பேசிட்டு இப்போ சொல்லும் போது அவங்க இன்றைக்கி வெளியே போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ வந்து அது கரெக்டாக ரம்யான்னு சொன்னாங்க. இது நீங்கள் வந்து அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் வரும்போது அங்கே சான்ஸ் இருக்கும்போதே சொல்லியிருக்கலாம்ல, ரம்யா இந்த வீட்லேயும் அந்த வீட்லேயும் இருக்காங்க, அப்பயே சொல்லணும் செய்யணும்னு. நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு பீப்புள் ப்ளீஸராகவே இருக்கணும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கணும், இல்லை எந்த பகையும் சம்பாரிச்சிடக்கூடாது, நெகட்டிவிட்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்சராக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது. அவங்க தனியாக பேசும்போது ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அப்சரா பேசும்போது ஆக்சுவலாக அவங்களுமே மீனவ சமுதாயத்துலேருந்து தான் வந்திருக்காங்க போல இருக்குது அப்சராவுமே. 2 பேருமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க. அந்த ஃபஸ்ட் டே வந்து ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணும்போது வந்து இவங்க சுபிக்ஷா கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு தெரியுமா நான் இங்கே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம கம்யூனிட்டிலேருந்து இன்னொரு பொண்ணு வராங்கன்னு என் அண்ணா சொன்னாங்க அப்படின்னு அப்சரா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முதல்லேருந்தே வந்து கொஞ்சம் அவங்க தனித்தனியாக போய் பேசினதை அப்போவே வந்து ஏதோ ஒரு இடத்துல டாஸ்க்குன்னு வரும்போதோ செய்யும்போதோ வந்து கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அவங்க இன்னும் கொஞ்ச நாள் உள்ளே இருந்திருக்கலாம். ஸோ வந்து அரோராவை சேவ் பண்ணோன்றதுக்காக அப்சரா எடுத்தாங்களா, இல்லை நிஜமாவே அப்சரா கோட்ஸ் இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தம் அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச டைமுக்கு வெளில போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அப்சராவும் ரம்யாவும் பேசினதை வந்து அப்போ ரம்யா சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் இவ்வளோ கோவம் வரும் தெரியுமா, எங்கள் காட்டாமல் கம்முன்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோன்னு சொன்னது உண்மை தான். அப்சரா 2 பேரும் பேசி வச்சுட்டு பண்ணணும்னு நினச்சதும் உண்மை. யார் எலிமினேட் ஆவாங்கன்னு கேட்குறப்போ சொல்லணும்னு நினச்சதும் உண்மை தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இருமுகம்னு வரும்போது ரியல் ஃபேஸ் யார் ரீல் ஃபேஸ் யாருன்னு வரும்போது அப்சரா வந்து ரம்யாவை சொல்லவும், ரம்யா டக்குன்னு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அதே கோவத்துக்கு திருப்பி அப்சராவும் சொன்னாங்க. இல்லைன்னா ஒரு ஓட்டு பாருக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். சபரியும் ரம்யாவும் ஒரே இடத்துல சபரியும் பாருவும் ஒரே இடத்துல இருந்திருப்பாங்க 4 அங்கே ரம்யா ஓட்டு மிஸ் ஆகி அது அப்சராவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ வந்து ரம்யாவுக்கு வந்து ஆதிரியை போட்டாங்க. ஆதிரியே ஆல்ரெடி வந்து ஆதிரியை ரம்யாவுக்கு ஒரு கோல்டு வார் போயிட்டுருக்கு. வெளியில் தெரியலனாலுமே சுபிக்ஷா ரம்யான்னு அவங்க அடிக்கணும் தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கிடைக்கும் போது சுபிக்ஷாவையும் டைம் கிடைக்கும் போது ரம்யாவையும் அடிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஒன்று போயிட்டு தான் இருக்குது. ஸோ அப்சரா அதுக்கப்புறம் கமருதீனும் ரம்யாவும் சொல்லவே வேண்டாம். இது இப்போ எப்பயுமே பிக் பாஸ் செட்டுக்குள்ளே ஸ்டார்டிங் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது உள்ளுக்கு போயிட்டே இருக்குங்க. ஒரு வேளை உட்காந்து ஹெல்த்தியாக கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணால் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கிரியேட் பண்ணாலுமே 2 சைடுமே அது அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுமா, ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்லன்னு கேட்டால் டவுட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா பாரு இந்த வீக்கில் துஷார் சொன்ன மாதிரி தான். துஷார்கிட்ட ஃபஸ்ட் வீக்கில் வந்து அவர் கேப்டன் ஆகணும்னு சப்போர்ட் பண்ணதும் பாரும் திவாகரன் தான், பிரவீனும் ஆதிரியும் வரக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க கேப்டன் ஆனப்புறம் அவங்களுக்குள்ள விஜய் நந்தினியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் அவர் கேப்டன்சி போனோடனே திருப்பி வந்துட்டு அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு கேட்குற இடத்துல துஷாரை சொல்லுவாங்க. ஆனால் அது வீடியோ இதில் போட்டிருப்பேன். ஆக்சுவலி 1 ஹவரில் வந்தது வேறு, லைவில் வந்தது வேறு. அந்த டாஸ்க்கே ரீஸ்டார்ட் பண்ணாங்க அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர். அப்போ ஃபஸ்ட்டு சொல்கிற இடத்துல துஷாரை இவங்களே சப்போர்ட் பண்ணி பாரு சப்போர்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களை
கேப்டன்சிக்கு துஷார சொல்ல முடியாதுன்னு ஆல்ரெடி பிக் பாஸ் ரூல்ஸ் போட்டதுனால அந்த இடத்துல எஃப்ஜேவை மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜே கனியாக்காவா அது மாறிடும். அது நான் ஆல்ரெடி அது வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். ஸோ அது பிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல துஷாரை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேற்றுமே வந்து லைவ்ல துஷார் தான் வந்து வாலண்டியராக வந்து உட்காந்து பாரு கிட்ட பேசுவார். அதே மாதிரி பாரு ஒரு இடத்துல அழுதுட்டு இருக்கும் போதுமே, அவர் கேப்டன்சியில் இருக்கும்போது தனியாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, எல்லாம் குரூப்பாக பண்ணும்போது இவங்களை எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க. அது எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும், எவ்வளோ ஆதங்கமாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் டாஸ்க்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறமா உட்காந்துட்டு ஜாலியாக எல்லாரும் பேசுகிறீங்க சரிங்க. திவாகர் சாரும் போய் பேசுகிறாரு, வினோத் அண்ணாவும் போய் கானா பாட்டு பாடுறாரு, அப்புறம் ரம்யா, ஜோ, சுபிக்ஷா எல்லாம் போகும்போது, ஆனால் பாரு வந்து நின்னாலே அந்த இடத்துல கனியை அவாய்ட் பண்ணி போகிறது இருக்குல்ல, இல்லை அந்த இடத்துல பாரு போய் நின்னாலே ஒரு பிரச்சனை தான் வரும்ன்ற மாதிரி எஃப்ஜே கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ இப்படி எல்லாமே பண்ணுறதுக்குமா அந்த இடத்த அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக பாரு ஒன்று பண்ணும்போது தனியாக உட்காந்து அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து துஷார் தான் போய் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதாவது ஃபீலிங்ஸ் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஓகே தான். ஆனால் வந்து ஒரு ஹியூமனிட்டி பேஸில் நீங்கள் எதாவது என்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினச்சா நான் வரேன், சொல்லுங்க, கூப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆப்வியஸாக சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து பாரு வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க, அட பரவாயில்ல உங்களுக்கும் இதெல்லாம் இருக்காடான்னு அவங்ககிட்டயே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் கேப்டன்சி போயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கான ஒரு 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. நேற்று அவனே வந்து உட்காந்து பேசுவான் செய்வானும் போது அப்போ ப்ராப்பராக தான் அது போகும். ஆனால் அப்போ ப்ராப்பராக பேசினவன் அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவன் அப்பயே இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். வந்து உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்டில் வந்து இப்படி பேசுறது முதுகுல குத்துற மாதிரி தானே ஆகும். இதே தான் கெவிக்கிட்டேயும் அவங்க பண்ணுவாங்க. கெமிக்கிட்டேயும் வந்து வந்து ஓகே அவங்க 2 வாரமாக வந்து அவங்க கெமி மேலே கோவமாக இருந்தாங்க, போய் அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவங்களுக்கும் சரி கெமி ஏன் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அன்றைக்கி அந்த துணி துவைக்கிற டாஸ்க்லன்னும் போது அன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ராமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாரு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு விஷயத்தில் அந்த அப்யூஸ் அப்படிலாம் போது யாராவது தொட்டாலே எனக்கு கோவம் வந்துடும். அப்போ அன்றைக்கி அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. அந்த கோவத்தில் தான் நான் 2 நாள் இருந்தேன். அப்புறம் சார்ட் அவுட் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்கு சந்தர்ப்பம் வரல. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேரும் கெமியும் வந்து ஓகே நான் டாஸ்க்குன்னு வந்தால் நான் அப்படி ஃபயர் ஆகிடுவேன், அந்த மாதிரி நான் டெரராக ஆடுவேன். ஓகே அது புரியுது நீ சொல்கிறதுன்னு 2 அப்போ கெமியும் வந்து துஷார் பேசின மாதிரியே நல்லாவே தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்து வீக்கெண்டில் வந்து பேக் அடித்தது பார்த்தீங்கன்னா கெமியும் துஷாரும். ஸோ ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு கோவம் இருக்குன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒன்று இப்போ அதை இனிஷியேட் பண்ணுறவங்க அது பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கொடுக்கணும். ஒருவேளை 2 பேருமே உட்காந்து பேசினாலும் ஒருத்தங்களுக்கு இஷ்டம் இருக்குது இல்லைங்கிறத ஓப்பனாக சொல்லணும். அங்கே ஆமான்னு தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அது இல்லைங்கிற மாதிரி பேசுறதும் ஒரு வகையில் முதுகில் குத்துறது தான் அப்படின்னும் போது அந்த இடத்துல துஷார் பண்ணதும் தப்பு தான், கெமி பண்ணதும் தப்பு தான். இவங்களுக்கு அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ண இஷ்டம் இல்லைன்னா அவங்க வந்து பேசும்போது எனக்கு பண்ண இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு அது ஓகேன்ற மாதிரி அந்த டைமுக்கு தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுறதும் அது சரியில்லை ஹியூமனிட்டி பேஸில் அப்படின்னு சொல்லணும். பாருக்கு சப்போர்ட்லாம் இல்லை, இது ஜென்ரலாக நம்ம ரெகுலர் ரொட்டீனில் நடக்கிறதான். ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு வேணும்னா இல்லை பிரச்சனை இல்லாமல் இருக்க ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது போய் உட்காந்து பேசி பார்க்கலாம். இது பேசுறதுக்கு அவங்க ஒரு வேலை ரெடியாக இருந்தா அப்போ பேசியும் அது சரியாகலைன்னா ஓகே இதுவும் பாயிண்ட் ஆஃப் வியூ இது என் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனால் அப்போதைக்கு சரின்னு தலையாட்டிட்டு அப்படியே ஒத்து போகிற மாதிரி ஒத்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று நீ பேசினதெல்லாம் ஃபுல்லாக ட்ராமா அது அப்போ முகத்துக்கு நேரம் அப்பயும் சொல்லியிருக்கலாமே, அப்பயே விட்டுருப்பாங்கல்ல பாரு. அப்போ சரின்னு தலையாட்டிட்டு திருப்பி வந்து இங்கே பண்ணாங்க. ஸோ இதுதான் நடந்தது. இல்லைனா ரம்யாவோட ஓட்டு ஆப்வியஸாக பாருக்கு ஒன்று வந்திருக்கும், சபரியும் பாரும் ஈக்குவலாக இருந்திருப்பாங்க. ஸோ இது ஒன்று ஆச்சு. சரி அப்போ வந்து வினோத் எஃப்ஜேக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லும்போது வினோத் எஃப்ஜேக்கும் உள்ள ஒரு கோல்டு வார் போயிட்டே தாங்க இருக்குது. ஏன்னா வினோத் வந்து அவர் கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி அண்ணன்ற ஸ்டாண்டில் ஒன்று பண்ணிடுறாரு. எஃப்ஜே வந்து இங்கே பாய் ஃப்ரெண்டுன்ற ஆங்கிளுக்கு ஆதிரேக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கெபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கனியக்காக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துல இந்த சைடுக்கு ஒரு கேர்ள்ஸ்க்கான ஒரு சேஃப் கார்டாக இவர் நிற்கிறாருன்னும் போது 2 பேருமே வந்து என்னவோ அங்கே பாடி கார்டு மாதிரி நின்றுட்டு சண்டை போடுற மாதிரி தான் இவங்க 2 பேருக்குள்ளே ஒன்று போகுது அப்படின்னு சொல்லும்போது பிரவீன் நான் சொன்ன மாதிரி பிரவீன்ராஜ் ரொம்ப ஸ்மார்ட். அவர் வந்து விக்ரம சொன்னார், அது அடிப்படையில் ரொம்ப உண்மை. ஆக்சுவலி விக்ரம் வந்து சபரிக்கு பிஏ வேலை தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஓப்பனாக தெரில. அவர் நிறைய இடங்களில் பதிவு பண்ணுறாரு, திவாகர்கிட்டையும் பதிவு பண்ணுறாரு. பாரு மாதிரி நெகட்டிவிட்டியாக என்னால் சமாளிக்க முடியுமான்னு தெரியாது. ஆப்வியஸாக அது நெகட்டிவிட்டி தான். அவ்வளோ நெகட்டிவிட்டியை சமாளிக்க முடியாதுன்றது உங்கள் பிரச்சனை. ஆனால் இந்த ஷோக்கு வந்தால் எல்லாருக்கிட்டையும் பீப்புள் ப்ளீஸராகவே இருக்க முடியாது, இல்லை பாசிட்டிவ் ஆங்கிள்லேயே இந்த ஷோ போகாது. நீங்கள் உள்ள பாசிட்டிவாகவே இருந்தாலும் கேம் ஆடலங்கிறது வெளியே தெரியாது. அப்சராக்குமே அதை தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கேம் ஆடணும் போது கண்டென்ட் கொடுக்கணும் போது அது எதிர் பாசிட்டிவோ நெகட்டிவோ அது கண்டென்ட் அங்கே வேணும் அப்படின்னா அது வரல அப்படின்னும் போது நீங்கள் அதை நிறைய சிலாவலி வேலை உள்ள அந்த சால்ட்டு போட்ட விஷயத்துலலாம் விக்ரமுக்கும் பங்கு இருக்குது. ஆனால் அவர் தைரியமாக அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுத்து நேரடியாக போய் அதை பண்ணலை. அந்த வெங்காய விஷயத்துலையுமே நானும் ஏதோ ஒன்று பண்ணுறேன்றதுக்காக பண்ணாரே தவிர அது சேது சாசனமாக அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. எப்பயுமே சீசனில் நடக்கிற வெங்காய பஞ்சாயத்து, முட்டை பஞ்சாயத்து, டீ பஞ்சாயத்துலாம் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதுக்கே அவ்வளோ எமோஷனல் ஆகிடுவீங்கன்னா அப்புறம் நெகட்டிவிட்டியும் வேணான்னா அதுக்கு எதுக்கு இந்த கேமுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி புரியல. அப்போ வந்து மெஜாரிட்டியாக இருக்க பீப்புள்
கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே கேமை தள்ளிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம்க்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறேன் செய்கிறேன்ற மாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டி ஏதோ பண்ணுறாரு, அது ஓகே தான். ஆனால் கேமுக்குன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து அவ்வளோ நியாயமாக பாரு சைடில் இருக்க தப்பு சொல்கிறீங்க, ஓகே அது கரெக்டாக எடுத்து வைக்கிறீங்கன்னா, நீங்கள் சபரி சைடில் நடந்ததுமே கனியக்கா பண்ணுறது சரியில்லைன்ற இடத்துலையுமே நீங்கள் அதை சொல்லணும். பார்ஷியாலிட்டி இங்கே இந்த பெரிய குரூப்பாக இருக்குது, எல்லாருமா சேர்ந்து ஒரு பொண்ணை கார்னர் பண்ணுறதோ, இல்லை அந்த பொண்ணு எது செஞ்சாலும் தப்புன்னு சொல்கிறதோ, இல்லை சபரிக்கான விஷயத்துக்காக மட்டும் நியாயமாக இருக்க மாதிரி பேசுகிறதோ அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த லைவ்லலாம் இப்போ 4 நாள்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு டேலாம் ரம்யா ஜோ மயக்கம் போட்டு விழுந்தப்பலாம், சபரியும், கெமியும் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னது சுபிக்ஷா தான். சபரியும் கெமியும் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னது சுபிக்ஷா தான். ஏன்னா வந்து அந்த தாளம் அடிச்சுட்டு அவங்கள எழுப்புறதுக்காக வேக்கப் சாங் போடுறதுக்கு முன்னாடி அவங்க எழுப்பணுன்றதுக்காக பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. அப்போ வந்து வினோத் கூட கேட்பாரு, ஏன் அவங்க 2 பேர்னா ஆரம்பிச்சது அவங்க தான், அதனால தான் அப்படின்னு. அப்போ கமருதீன்லாம் அந்த சைடில் இருப்பார் சூப்பர் டீலக்ஸில். இப்போ அதே சபரி என்னவோ அண்ணா அண்ணான்னு நேற்று வரைக்கும் சொன்னாங்க. இப்போ இங்கே வந்து டபுள் கேம்லேயுமே அவங்க பேர் வருது அப்படின்னு சொல்லும்போது இந்த கேமோட டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கும்னா, அதில் பாரு மட்டும் ஒரே சைடாக இருக்கணும். கனியக்கா வந்துட்டு மாறினா தப்பு இல்லை, சபரி ஸ்ட்ராட்டஜி பண்ணால் தப்பு இல்லை, விக்ரம் சபரி கூடயே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு எந்த வகையில் சரின்னு சொல்ல தெரில. பட் ஆனால் ஒரே சைடாக தான் எல்லாருமே ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது எனக்குமே பிடிக்கல. ஸோ 2 சைடுக்கான விஷயங்களையும் எடுத்து வைங்க, 2 சைடுக்கான பெர்ஸ்பெக்டிவும் பாருங்கள். கேம் வந்து அந்த இதில் இந்த இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அது ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸில் தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, ஒரே சைடுக்காக வாயை திறக்காதவங்க நல்லவங்களும் இல்லை, பேசிகிட்டே இருக்கவங்க தப்பும் கிடையாது. இல்லை எகிரிட்டே இருக்க எஃப்ஜே தப்புனா, கமருதீன் தப்புனா, அதை விட மோசமாக ரியாக்ட் பண்ணுற எஃப்ஜேவும் தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்சரா ஒன்றுமே கேம் ஆடல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, விக்ரமா அங்கே ஒன்றுமே கேம்லாம் ஆடலை. இப்போ கனியக்கா இன்னும் சுத்தம் 4 பேரை வச்சுக்கிட்டு இவங்க கனியக்கான்ற அந்த டேக் லைனோடவே அந்த கேமை ட்ராவல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இதான் எபிசோடில் இருந்தது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி யாருக்கு நிஜமாக ஏதாவது ரோஸ்ட் விழுதா, இல்லை எலிமினேஷன் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.